பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விசையா இந்த பாடல் ஆராதனை வேலையிலே உங்களை யாரும் நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் கிருபையாய் நமக்கு இந்த நாட்டிலே கூட்டி கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது கர்த்தரை இப்படியாய் மகிமைப்படுத்துகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தரை பாடுவேன், என் உயிருள்ள நாளெல்லாம் என் கர்த்தரை நான் பாடி துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது கர்த்தரை துதித்தது போலவே இன்றைக்கு நாமும் கூட கர்த்தரை நாம் உயர்த்தி துதிக்கப் போகின்றோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு விசையாய் என் அன்பினால் வாழ்த்துதலையும் சோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு கூட சேர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து தேவ நாமத்தை உயர்த்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதக்காரன் தாவீது 23ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் ஒரு மேய்ப்பராய் இருப்பதை உணர்ந்து பார்த்து அவன் தெய்வத்தை இப்படியே வர்ணித்து எழுதின அந்த சங்கீதத்தில் இன்றைக்கு நாம் பாடலாய் பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகின்றோம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தரை வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதக்காரன் தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்தினது போலவே நாமும் கூட இந்த காலை வேளையிலே ஒருமித்து நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போதில் என் வாழ்வில் குறைகள் என்பது ஏது என்று சொல்லி நாம் அந்த பழைய பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்து இருக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கேன் சொன்ன தேவன் இந்நாள் வரை நம்மை பசும் புள்ளிலும் மேய்த்து இருக்கிறார். அமர்ந்த தண்ணீரில் நம்ம நடத்தி இருக்கிறார். எந்த ஒரு குறையில்லாபடி நம்மை பாதுகாத்து இருக்கிறார். எல்லா தீங்குக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து இருக்கிறார் சொல்லி நம்புகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பெறா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என்னை அவர் பசும் புல் பூமியிலே ஆமே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பும் ஆகா என்றும் இன்பும் ஆகா என்றென்றும் இன்பமல்லவா? என்றும் இன்பும் ஆகா என்றும் இன்பும் ஆகா என்றென்றும் இன்பமல்லவா? என்னை பெறா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பெறா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே ஆமே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா? எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா? என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது சேர்த்து சொல்லுங்க. என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நம்பிக்கையோடு சேர்ந்து என் மீட்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால்
என்னாலும் புகழ்ந்திடுவே. என் உள்ளமே ஆகா என் தேவனே ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே. என்னை பெறா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நல்ல கையை தட்டி என்னை பெறா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்றும் இன்பும் ஆகா என்றும் இன்பும் ஆகா என்றென்றும் இன்பமல்லவா. எல்லாரும் சேர்ந்து ஒருமைப்பட்டவரா? என்றும் இன்பும் ஆகா என்றும் இன்பும் ஆகா என்றென்றும் இன்பமல்லவா. எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா. எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா. என்னுள்ளமே ஆகா என் தேவனே ஆகா என்னாலும் புகழ்ந்திடுமே. எங்கும் உள்ளும் ஆகா என் தேவனே ஆகா என்னாலும் புகழ்ந்திடுவே. என்னை பெறா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பெறா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் நான் தாழ்ச்சி அடையேன், அவர் இம்மட்டும் என்னை குறைவில்லாதபடிக்கு நடத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்கிறவங்க என்னோட கூட சேர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இப்படியாய் வாக்கு கொடுத்து இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாதுன்னு சொன்னது போலவே என்னை கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எந்த ஒரு குறை இல்லாதபடிக்கு நடத்தி கொண்டிருக்கிறாரே, அதை நினைத்தவர்கள், அதை விசுவாசிக்கிறவர்கள், அந்த பாதையிலே கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் எல்லாரும் தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களை வாயில திறந்து கர்த்தரை சோத்திரிங்க. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னை புல்லுலடுகள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். என் ஆத்துமாவை தேற்றுகிறவராய் இருக்கிறார். என்னை குறையில்லாபடிக்கு இம்மட்ட நடத்திருக்க தேவன் என்னை தொடர்ந்து நடத்துவான்னு சொல்லி நம்பிக்கையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்ணை மூடியோட பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் வேதம் சொல்லுவது, வாசஸ்தலத்தை விசாரித்து பார்க்கும் பொழுது அதில் குறைவை காண மாட்டாய். காணாவரும் திருமண வைபோகத்தில் ஒரு பெரிய குறை ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் இயேசு அங்கு இருந்தார். இயேசு அங்கு இருந்த இடத்துல அவரிடத்துல போய் எல்லாரும் சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த பெரிய குறைவை நிறைவாக்கி இருக்கிறார். ஒரு பெரிய அற்புதங்களை செய்தார். தேவநாம மகிமைப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய குடும்பத்தில் இயேசு இருப்பார்னு சொன்னாள். உன் வாசஸ்தலத்திலே குறைவு இருக்காது, உன் வீட்டிலே குறைவு இருக்காது. நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் என்று சொன்னது போலவே எல்லா குறைகளை கத்தை நீக்கி போட்டு உங்களையும் என்னை கத்தை நிறைவாக நடத்தத்தக்க தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் மேய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க, என் ஆண்டவர் என் மேய்ப்பர், என்னோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், அசைக்கப்படுவதில்லை, கர்த்தரின் நிழலா இருக்கிறன்னு சொல்லி தாவீது கர்த்தர் 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 என்னோடு கூட இருக்கிறன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வோடு ஜீவித்தபடியினால் வாழ்ந்தபடியினால் ஆண்டவர் அழகாக நடத்தினாரே. எனக்கு அன்பான தேவ ஜனமே,
இந்த ஆராதனை நேரத்திலே தேவ சமூகத்தில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன் வாய்களை திறந்து சொல்லி, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன் சொன்ன கர்த்தரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தரோ உன்மேல் உதிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் நம்மேல் உதிப்பார். கர்த்தனுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீதியின் சூரியன் நம்மேல் பிரகாசிக்கத்தக்க தேவனாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படியே ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே, நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் நான் அஞ்சுவது இல்லை, நான் கலங்குவது இல்லை, நான் மனம் முறிந்து போவதில்லை. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் இயேசு என்னோடு இருக்கிறபடியால் நான் பயப்படேன், நான் கலங்கிடேன், நான் திகைத்து போக மாட்டேன், நான் அசைக்கப்பட்டு போக மாட்டேன். இந்த இருளின் வாழ்க்கை விட்டு விலகி போகும். இதன் பிறகு கர்த்தனை பிறகு ஆசிக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. அஞ்சிடே. எல்லாரும் கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லுங்க. எதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாயோ, எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ, இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் சொல்ல 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 நீங்கள் தெய்வத்தை உயர்த்தி ஆராதிக்க ஆராதிக்க பயங்கள் விலகி போகும். ஒரு தைரியம் உங்களோட வாழ்க்கையை கடந்து வரும். நீ பலம் கூடி தினமனதாய் வாழ கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மாணி போல் என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மாணி போல் என்னை சொல்லுங்க, கர்த்தர் இயேசு காத்தாரே. காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. அஞ்சிடேன் ஒரே குரலோடு, அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. மரண பள்ளத்தாக்கில் நடந்த வேளையிலும் கர்த்தரனோடு இருந்து தேற்றினார் தம் கோலினால். பாத்திரம் நிரம்பி வழிய
ஆவியாளன் அபிஷேகித்தார்னு சொல்லி தாவீது தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறாரே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோர்மல் தடிவனை தேற்றிக் கொண்டிருக்கிறது. சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி புது எண்ணெயினால் அபிஷேகிக்கிறவர் என்று சொல்லி தெய்வத்தை மகிமைப்படுத்தி துதிக்க 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 தேவ பிரசனம் அவனுக்குள் இறங்கிக் கொண்டே இருந்தது. தேவ அபிஷேகம் அவனுக்குள் இறங்கிக் கொண்டே இருந்தது. நீங்களும் தேவனை துதிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இருக்கிறது ஒரு வல்லமை, நீங்க துதிக்கிறது ஒரு வல்லமை. இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையிலும் எத்தனை பேர் இந்த பாதையில கடந்து சென்றீங்களோ? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடிருந்து சொல்லுங்க, தேற்றினவர் தேற்றினார் தம் தோளினார். பாத்திரம் நிரம்பி வழியே ஆவியா அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழியே ஆவியா அபிஷேகித்தார். எல்லாரும் ஒருமனப்பட்டு கைகளை உயர்த்தி அஞ்சிடே வாயில திரு சொல்லுங்க, அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. நல்ல கையை தட்டி வாயில திறந்த தேவனை சோத்துறீங்களா? இப்பொழுதே நீங்கள் துதிக்க 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 உங்களுடைய இல்லத்தை சுற்றிலும் காணப்பட்டு கொண்டு எல்லா இருள்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விலகுவதற்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, உன் இருதயத்துக்குள் கடந்து வருகிற எல்லா கலக்கங்கள், பயங்கள், திகில்கள் நீங்கள் தேவனை துதிக்கும் பொழுது, ஆவியானவர் உனக்குள் இறங்கும் பொழுது எல்லா குறைகளும் இயேசுவின் நாமத்தை நிறைவாகி கொண்டிருக்குது. இருள் விலகுகிறது, வெளிச்சம் உதிக்கிறது. தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து கர்த்தரை கைகளை தட்டி உயர்த்தி ஆராதிங்க, மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. உன்மேல் ஒரு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். உன்மேல் ஒரு விசேஷ வல்லமை கர்த்தர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். உன் பாத்திரம் நிரம்புகிறது, உன் பாத்திரம் நிரம்பிக் கொண்டிருக்குது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நிரம்புவதாக. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சேர்ந்து ஒரே குரலோடு ஒருமனப்பட்டவர்களாய் ஆவி ஆத்ம சரீரங்களை அர்ப்பணம் செய்து இம்மட்டுமை பாதுகாத்திருக்க தெய்வத்துக்கு நன்றி செலுத்தி இன்றைக்கு இழந்து போன அபிஷேகத்தை மீண்டும் தாரா நிமித்தமா கர்த்தர் உன்னை நிரப்பி இருக்கிறாரே, அதை உணர்ந்து பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன என் வாழ்க்கையை கடந்து வந்தாலும் ஐயா பிரசனத்தை மாத்திரம் இழந்து விடக்கூடாது. எப்படிப்பட்ட நெருக்கில் வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் உடைய அன்பை மாத்திரம் இழந்து விடக்கூடாது. ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க?
வந்தா போதும், நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். அவருடைய பிரசனம் மாத்திர இறங்கினால் போதும், இழந்து போன பிரசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பலவீனங்கள் மாறும், சோர்வுகள் விலகி போகும். ஏதும் சொல்லுவது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போய்விடும் என்று சொன்னது போலவே இந்த சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போனுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் பெருகி சிறு தேவனை ஆராய்த்துக் கொண்டு இருக்கிறோம். உன் வாயிலை திறந்து தேவனை துதிக்கும் பொழுது இப்பொழுது எல்லா சோர்வின் ஆவிகள் நீங்கப்பட்டு ஒரு உற்சாகத்தின் ஆவியினாலும் ரட்சணத்தை சந்தோஷத்தை கத்து நிரப்பத்தக்க தேவனாக இருக்கிறார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் உடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாத ஆண்டவரே, உடைய அன்பில் நான் பிணைக்கப்பட்டு இருக்கிறேன், உம்மோடு இசைந்து இருக்கிறேன், என்னை உடைய கருத்தில் அர்ப்பணம் செய்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அப்படியே இந்த பாடலின் கவியை பாடி நாம் தேவ நாமத்தை மகிழ்ப்படுத்த போகின்றோம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்றே என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையிலும் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்காதபடிக்கு காத்துக் கொள்கிற தேவன் அவர். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. என்னை உன்னை நம்பி ஒரு பொறுப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்றே என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒருமனப்பட்டு, எந்த சூழ்நிலையும் என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சூழ்நிலைகளை மாற்று தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் திகைக்க தேவையில்லை, கலங்க தேவையில்லை. நிச்சயம் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். நிச்சயம் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சீக்கிரம் மாறப்போகிறது என்று நம்புகிறவர்கள்
நல்ல கையை தட்டி வாயிலை திறந்து தேவ அபிஷேகத்தை பெற்றுள்ள கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவரால் எல்லாம் மாறும். சூசா நகரத்திலே போடப்பட்ட சட்டத்தை மாற்ற தேவனால் கூடும் என்று சொன்னால், நம்முடைய தேசத்தில் போடப்பட்ட சட்டங்களை மாற்றி கர்த்தரால் கூடும். நீ விசுவாசித்த தேவ மகிமையை காண்பாய். விசுவாசனுக்கு எல்லாம் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நன்றி ஐயா தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். யார் யார் இந்த நாளிலும் எந்த சூழ்நிலையில இந்த ஆராதனையில் பங்கு பெற்று இருக்கிறாங்களோ, கர்த்தர் நிச்சயமாக வாழ்க்கைக்கு எல்லாம் நெருக்கமான சூழ்நிலை கர்த்தர் நீக்கி போட்டு, தாவீதை நடத்தின தேவன் சூசா நகரத்திலே ஆண்டவரை எல்லா விதமான துக்கத்தையும் துயரத்தையும் வேதனையும் கழிப்பையும் நீக்கி போட்டு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்த கர்த்தர் இந்த ஆராதனை வேலையில் ஆராய்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பமும் எல்லா நெருக்கமும் எல்லா இருளும் மாற்றப்பட்டு சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் வெற்றி நிம்மதி ஒரு வாழ்க்கை உண்டாக்க கர்த்தர் கிருபை தருவீராக. கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்த போற உன்னத கிருபைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆராதனை கர்த்தர் என்னென்ன வார்த்தையில் போற்றி தம்முடைய பிள்ளைகளை தேற்றி இருக்கிறோம், ஆற்றி இருக்கிறோம், திடப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரை நம்பிக்கை வரும்படியா உதவி செய்திருக்கிறோம். யார் யார் இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆமோதிக்கிறார்களோ, கர்த்தருடைய வாழ்க்கையில் அப்படி இந்த வார்த்தை நிறைவேற கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை நிறைவேற கர்த்தரை இரக்கம் செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையிலே வல்லமை உண்டு, வார்த்தையிலே ஆண்டவரை குணமாக்கத்தக்க கிருபை உண்டு. அந்த வார்த்தையின்படி இந்த நாளில் ஒரு பிள்ளை வாழ்க்கையில பெரிய நன்மை தந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாம மகிமைப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே தாழ்மை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.